ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ். அதாவது உதயநிதி ஸ்டாலின் வராரு, அதுக்கப்புறமா இன்பநிதி வராரு. இந்த கொத்தடிமைகள் மைண்ட் செட்டு இந்த உடன்பிறப்புகளுக்கு ஊப்பிக்கு ரூ. 200 வேண்டி பிச்சை எடுத்து சுத்தக்கூடிய ஊப்பிகளுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீ என்ன பண்ணும்? உன்னோட வேலை என்ன? இங்கே இருக்கக்கூடிய அவல நிலை என்ன? எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க? இந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிறாங்கல்ல அப்பாவும் பையனும், அந்த இடத்துல ஜல்லிக்கட்டு வீரர்களும் போராடி இருக்காங்க. என்ன அப்படின்னா ஜாதி பாகுபாடு இருக்குது, டோக்கன் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க, டோக்கன் ஜாஸ்தியாக கொடுத்து ஒரு 3 கிராமத்தை வந்து தள்ளி வைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிருக்கு. அதாவது ஒரு படத்தில் வடிவேல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சார் வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பூத் ஓனரே ஃபோன் பூத்துக்குள்ளே போடாமல் பண்ணுவார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிலவரம் இருக்குன்னு அதை அட்ரஸ் பண்ணணும். மீடியாவோட வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் மீடியாவோட வேலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த டிஎம்கே ஐடி விங் மாதிரி செயல்படுறாங்க பார்த்தீங்களா? ரொம்பவே வெக்கக்கேடாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்பவே வெக்கக்கேடான ஒரு நிலைமை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை இந்த கொத்தடிமைகள் இந்த திமுக காரங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுங்க எப்படி அவங்களுக்குள்ள அந்த ரத்தம் ஓடுதா இல்லை வேற ஏதாவது ஓடுதா அப்படின்னு தெரியல. மூத்த அமைச்சர் மூர்த்தி அப்படிங்கிறவர் மதுரையோட ஸ்ட்ராங் மேன். நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், அவரோட அரசியல் அனுபவம் என்ன, அவர் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை. கடுமையாக எதிர்த்தாலும் அதோட வயசு என்ன, அதோட அனுபவம் என்ன? உட்கார்ந்துட்டு பேண்ட்டில் தூசி தட்டிக்கிட்டு இருக்காரு. இல்லையா? வெட்கமாக இல்லையா? தன்மானம் எல்லாம் உங்களுக்கு தன்மானங்கிறது இல்லையா? இல்லை சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா? நல்ல வேலை பையன் பேண்ட்டு போட்டு வந்தான், அந்த பேண்ட்டில் தூசியை தட்டிக்கிட்டு இருக்காரு. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள்லாம் எப்படியா சுயமரியாதையை பற்றி பேச முடியும்? சுயமரியாதையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதியோ அருகதையோ இருக்கா?